மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். இன்றைய 10ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் வரைபடம் அதாவது கிராஃப் அப்படின்ற பாடத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே 9ஆம் வகுப்புல கிராஃப்ல y = mx + c அப்படின்ற ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு வரைவது எப்படி அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா படிச்சிருக்கோம். இந்த வரைபடம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிட்டத்தட்ட 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு அனைத்து வகுப்புகளிலுமே இந்த வரைபடத்தை நாம் கற்றிருந்தாலும் 10ஆம் வகுப்புல பரவளையம் வரைவது எப்படி, அந்த பரவளையத்தின் மூலம் ஒரு இருபடி சமன்பாட்டின் தீர்வை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த தீர்வுகளுடைய தன்மை என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அது என்ன சார் பரவளையம்? பரவளையம்னு சொல்லலாம் அல்லது வளைவரையம் சொல்லலாம். பரவளையம் அப்படிங்கிறது ஒரு யூ ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு கிராஃப். ஒரு பந்தை மேல தூக்கி போட்டோம் அப்படின்னம்னா அந்த பந்து மேல போயிட்டு கீழே நம்மளுக்கு அது கிடைக்கக்கூடிய அந்த கோண வளைவரையை நம்ம பரவளையம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பரவளையத்துக்கு ஒரு சமன்பாட்டினுடைய வடிவம் இருக்குது. அதாவது fx = ax² + bx + c அப்படிங்கறதா இந்த பரவளையத்தினுடைய சமன்பாடாக கொடுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம நேரா பாடத்துக்கு போகலாமா? இருபடி சமன்பாடுகளின் வரைபடங்கள் பார்க்க போறது பரவளையம். பரவளையம் இந்த யூ ஷேப்ல தான் இருக்கணும். பரவளையம் என்பது இந்த யூ ஷேப்ல தான் இருக்கணும், பி ஷேப்ல வரக்கூடாது. இந்த பரவளையத்தினுடைய சமன்பாட்டினுடைய வடிவம் சொன்னோம். fx = ax² + bx + c என்பது ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய வடிவம். a b c என்பது மாறிலிகள், x² x என்பது மாறி. இத பத்தி நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். இப்ப நம்ம கணக்குக்குள்ள போனோம் அப்படின்னாக்க y = x² அப்படின்ற ஒரு சமன்பாட்டினுடைய வரைபடம் நம்மளுக்கு வரைய தெரியும். y = x² அப்படின்ற ஒரு சமன்பாட்டினுடைய வரைபடம் நம்மளுக்கு வரைய தெரியும். x க்கு மதிப்பு நம்ம கொடுக்கும் பொழுது y னுடைய மதிப்பை நம்ம வாங்குறோம். x க்கு தான் நம்ம மதிப்பு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், y னுடைய மதிப்பை நம்ம வாங்கணும். என்னென்ன மதிப்புகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா x க்கு -3 ல இருந்து +3 வரைக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கலாம். x இது y, y = x². x க்கு நான் -3 னு கொடுத்தேன்னா y க்கு +9 தான் கிடைக்கும். -3 × -3 +9. இங்க x² ல எந்த காரணத்தை முன்னிட்டும் மைனஸ் வரக்கூடாது. x = -2 ன்னு சொன்னோம்னா y = 4 ன்னு கிடைக்கும். x க்கு -1 ன்னு கொடுத்தோம்னா y = +1. x க்கு 0 ன்னு சொல்லும்போது x² also 0. x க்கு 1 ன்னு கொடுக்கிறோம், இங்க +1 கிடைக்குது. x க்கு 2 ன்னு சொல்லும்போது x² 4 ன்னு கிடைக்கும். x க்கு 3 ன்னு சொன்னோம்னா y² 9. இப்போ நம்மளுக்கு ஒரு டேபிள் கிடைச்சிருச்சு. இந்த பாயிண்ட்ஸை நம்ம கிராஃப்ல குறிக்கணும். அப்ப குறிக்க வேண்டிய புள்ளிகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா -3,9 -2,4 -1,1 0,0 1,1 2,4 3,9 இது குறிக்க வேண்டிய புள்ளிகள். இந்த புள்ளிகளை நம்ம எவ்வாறு நம்ம வரைபடத்துல குறிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். y = x² என்ற சார்பின் வரைபடம். x க்கு மதிப்பு நம்ம கொடுக்கும் பொழுது y க்கு மதிப்பை நம்ம வாங்குறோம். x க்கு நான் -3 ல இருந்து +3 வரைக்கும் கொடுக்கிறேன். y = x². x² னா x 2 தடவை நம்ம பெருக்கணும். x க்கு -3 ன்னு சொன்னோம்னா -3 × -3 +9. -9 வரக்கூடாது, +9. மைனஸை மல்டிப்ளை பண்ணும்போது +9. -2 ன்னு கொடுக்கும்போது +4. -1 ன்னு சொன்னோம்னா +1. 0க்கு ஸ்கொயர் பண்ணும்போது 0. 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் வரும். மாணவர்களே, இது அதிகப்படியான தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. 1 ஸ்கொயர் பண்ணி 2 ன்னு போடும். அதே மாதிரி 2 ஸ்கொயர் 4 போட்டுட்டு 3 ஸ்கொயர் 6 ன்னு போடக்கூடிய மாணவர்கள் அதிகம் பேரை பார்த்திருக்கிறோம். எனவே 3 ஸ்கொயர் என்பது 3 × 3 9 அப்படின்னு கிடைக்கும்.
இந்த புள்ளிகளை நம்ம கிராஃப்ல குறிக்கும் பொழுது -3,9 -2,4 -1,1 0,0 1,1 2,4 3,9 என குறிக்கிறோம். வரைபடத்தில் நாம் எவ்வாறு புள்ளிகளை குறிக்க போறோம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே படித்த ஒரு சில விஷயங்களை நினைவு கூற வேண்டும். கிராஃபை 4 கால் பகுதிகளாக பிரிக்கிறோம். இதை முதல் கால் பகுதினும், இதை இரண்டாவது கால் பகுதி, இது மூன்றாவது கால் பகுதி, இது நான்காவது கால் பகுதி என 4 கால் பகுதிகளாக பிரிக்கிறோம். வலதுபுறத்தில் இருக்கக்கூடியது எக்ஸ் அச்சு, இந்த பக்கம் இருக்கக்கூடியது எக்ஸ் டேஷ் அச்சு, மேலே செல்லக்கூடியது ஒய் அச்சு, இது ஒய் டேஷ் அச்சு. மாணவர்களே, அச்சுகளை குறிக்கும் பொழுது கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் பயன்படுத்தணும், ஸ்மால் லெட்டர்ஸ் பயன்படுத்தக்கூடாது. இரண்டு அச்சுகளும் சந்திக்கக்கூடிய புள்ளிக்கு பெயர் ஆதி புள்ளி, ஆரிஜின். 0,0 அப்படின்னு குறிக்கிறோம். இப்ப எக்ஸ் அச்சுல ஒவ்வொரு கோட்டிற்கும் ஒவ்வொரு அளவு கொடுக்கிறோம். 1 2 3 4 5 என அளவுகள் கொடுக்கிறோம். அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது -1 -2 -3 கொடுக்கிறோம். ஒய்எக்ஸ்ல அளவு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒய்க்கு நம்மளுக்கு என்னென்ன மதிப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் அளவு கொடுக்க ஆரம்பிக்கணும். எப்போதும் போல 1 2 3 4 கொடுத்தோம்னா ஒரு சில புள்ளிகளை குறிக்க முடியாது, நம்மளுக்கு வரைபடத்துல இடம் பத்தாது. இப்போ 9 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கிறதுனால உங்களுடைய கிராஃப் பேப்பர்ல நிறைய நம்பர்ஸ் இருக்கும். 1 2 3 நீங்க கொடுத்துக்கலாம். அல்லது ஒவ்வொரு அளவை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க 2 அலகுகளாக குறித்துக் கொள்ளலாம். 2 4 6 8 10 என 2 அலகாகவும், அதே மாதிரி கீழே எழுதும் போதும் மறந்துடாம -2 -4 அப்படின்னு சொல்லி இரட்டைப்படையில தான் குறிக்கணும். ஒரு சில மாணவர்கள் மேல இரட்டைப்படையிலையும் கீழே ஒத்தப்படையிலையும் குறிச்சு தப்பாகி போயிடும். இந்த அளவுகளை குறிக்கும் பொழுது பெரிய கோட்ல தான் கோடை வரையணும், அச்சுகளை குறிக்கணும். இந்த ஒரு அச்சுக்கும் அடுத்த அச்சுக்கு இந்த 2 கோடுகளுக்கு இடைப்பட்ட தொலைவு சரியாக 1 சென்டிமீட்டர் இருக்கும். இததான் நம்ம அளவு திட்டத்துல எக்ஸ் அச்சு அப்படின்னு சொல்லும் போது எக்ஸ் அச்சு 1 சென்டிமீட்டர் = 1 அலகு என குறிக்கிறோம். காரணம் ஒவ்வொரு கட்டத்துக்கும் இடைப்பட்ட தொலைவு சரியாக 1 சென்டிமீட்டர் இருக்கும். அதே மாதிரி இப்ப ஒய் அச்சு எடுத்துக்கிட்டோம்னாக்க 1 சென்டிமீட்டர் என்பது 2 அலகாக நான் எடுத்திருக்கிறேன். அதனால YH = 2 சென்டிமீட்டர் அப்படின்னு குறிக்கிறோம். ரைட். இப்ப நம்ம புள்ளிகளை எவ்வாறு குறிக்கிறது அப்படிங்கறத பார்ப்போம். -3,9 -3 என்பது x அச்சிலும் 9 என்பதை y அச்சிலும் குறிக்கணும். அப்ப -3 இங்க இருக்குது. 8க்கும் 10க்கும் நடுவுல இருக்கக்கூடியது 9. -3, 9 என புள்ளிகளை குறிக்க வேண்டும். -2,4 -2, -2,4 -2,4 -1,1 இத -1,1 குறிக்கிறோம். 0,0 ஏற்கனவே குறிச்சிருக்கிறோம். 1,1 இந்த இடத்துல 1,1 2,4 இத 2,4 அப்படின்னு குறிக்கிறோம். 3,9 மேல வருது. 3,9 அந்தந்த புள்ளிகளுக்கு நேராக அளவுகளை சரியாக குறிக்கணும். இப்ப குறிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த புள்ளிகளை நம்ம எல்லாம் இணைச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பரவளையம். இதை இணைக்கும் பொழுது கையால இணைச்சுதான் பழகணும். ஸ்கேல வச்சு கோடு போட்டு கொண்டு வந்தோம்னா உனக்கு V ஷேப்ல தான் வரும், பரவளையம் U ஷேப்ல உனக்கு வராது. எனவே பொறுமையாக ஒவ்வொரு கோடுகளாக சேர்க்கலாம். சேர்த்து கொண்டு வந்தோம்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது பரவளையம். இந்த பரவளையத்தின் மேல y = x² அப்படின்னு எழுதிடுறோம். அளவு திட்டம் மறக்காமல் எழுத வேண்டும். இது உனக்கு ஒரு மாதிரிக்காக வரையப்பட்ட y = x² என்ற ஒரு சார்பினுடைய வரைபடமாக இருக்கிறது. மாணவர்களே, 10ஆம் வகுப்பு பாடப்பிரிவில் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை
வரைபடம் மூலம் காணுதல் என்பதை பற்றி நாம் காண்கிறோம். வரைபடம் மூலம் தீர்வுகளின் தன்மை என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே ax² + bx + c என்ற ஒரு சமன்பாடை பத்தி நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த சமன்பாட்டிற்கு இரண்டு தீர்வுகள் உண்டு. ஒரு இருபடி சமன்பாடு, இருபடி என்றால் மாறியினுடைய அடுக்கு இரண்டாக இருக்க வேண்டும். ஒரு இருபடி சமன்பாட்டிற்கு இரண்டு தீர்வுகள் உண்டு என்பதை நாம் அறிவோம். அந்த சமன்பாட்டினுடைய தன்மை, தீர்வு எவ்வாறு இருக்கும்? இரண்டும் ஒரே எண்ணாக இருக்குமா, வெவ்வேறு எண்ணாக இருக்குமா? ஒரு சில கணக்குகளை தீர்வே கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் நம்ம எப்படி வரைபடத்துல வரைய போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 கண்டிஷனை பத்தி நம்ம பார்க்கிறோம். ஒரு இருபடி சமன்பாட்டினுடைய வளைவரையானது, அதாவது அந்த பரவளையம் வரைஞ்சோம் இல்லையா, அந்த பரவளையம் வரைபடம் வந்து x அச்சை இரு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால், ஃபார் எக்ஸாம்பிள் கிராஃப்ல ஒரு படம் வரைகிறோம். இந்த படம் வரையும் போது ரெண்டு வெவ்வேறு புள்ளியில வெட்டுனுச்சுனா இததான் x அச்சினுடைய வெவ்வேறு புள்ளின்னு சொல்றோம். இது x, இது x டேஷ் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். இரண்டு வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டினால் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும்? கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு இரண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். இரண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். x அச்சை ஒரே ஒரு புள்ளியில் தொட்டால், x அச்சை ஒரே ஒரு புள்ளியில் தொட்டு சென்றால், இப்படி வரக்கூடிய பரவளையம் ஒரு இடத்துல மட்டும் தொட்டுட்டு போனுச்சுன்னா அதுக்கு எப்படி இருக்கும்? கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாட்டிற்கு சமமான மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். சமமான மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும். ரெண்டு தீர்வுமே ஒரே எண்ணாக கிடைக்கும். ஒரு சில கிராஃப்ல x அச்சை எந்த ஒரு புள்ளியிலும் வெட்டவில்லை எனில், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வரையக்கூடிய பரவளையமானது x அச்சை வெட்டாமலே போயிடும். x அச்சை வெட்டாமலே போனுச்சுன்னா அந்த சமன்பாட்டிற்கு, அந்த இருபடி சமன்பாட்டிற்கு மெய்யெண் தீர்வுகள் இல்லை. எனவே கேள்வி கேட்கும் போது தீர்வுகளின் தன்மையை காண்க என்று கூறும் பொழுது x அச்சுல எந்த இடத்துல வெட்டுதுன்னு பார்க்கணும். ரெண்டு இடத்துல வெட்டுனா தீர்வுன்னு போட்டு x அச்சு இரண்டு புள்ளிகளில் வெட்டுவதால் இரண்டு சமமில்லாத மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும்னு எழுதும். ஒரே ஒரு புள்ளியில வெட்டிட்டு போனுச்சுன்னா சமமான மெய்யெண் தீர்வுகள் கிடைக்கும்னு எழுதும். எந்த புள்ளியிலும் வெட்டவில்லை எனில் அந்த சமன்பாட்டிற்கு தீர்வுகள் இல்லை, மெய்யெண் தீர்வுகள் இல்லை அப்படிங்கறத வந்து நம்ம மென்ஷன் பண்ணணும். இப்ப நம்ம எடுத்துக்காட்டுக்கு போகலாமா? பாட புத்தகத்தில் பக்கமே 133 எடுத்துக்காட்டு 3.51, எடுத்துக்காட்டு 3.51 கிராஃப்ல கணக்கு இப்படிதான் கேட்கிறாங்க. இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மையை வரைபடம் மூலம் ஆராய்க. x² + x - 12 = 0. இப்ப இந்த சமன்பாட்டினுடைய வரைபடத்தை நம்ம வரைய போறோம். டேபிள் போடும்போது முதல்ல வந்து x நம்ம போடணும், ரெண்டாவது வந்து x² இருக்கணும், மூன்றாவது +x, அடுத்தது வந்து கான்ஸ்டன்ட். இது எல்லாத்தையும் சுருக்குனா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது y. x, x² x - 12 y. x க்கு நம்ம மதிப்பு கொடுக்க போறோம், y க்கு நம்ம மதிப்பு வாங்க போறோம். அதனால x ஐயும் y ஐயும் தனியா நான் பிரிச்சிடுறேன். இப்ப x க்கு எதுல இருந்து நம்ம எப்படி மதிப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா ஒண்ணு பார்க்கணும். இப்ப நம்ம வரையக்கூடிய சமன்பாட்டினுடைய வரைபடம் x அச்சை வந்து ரெண்டு இடத்துல வெட்டுதா ஒரு இடத்துல வெட்டுதாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஆனா நம்ம ஏற்கனவே இயற்கணிதத்துல ஒரு சமன்பாட்டை நம்ம எவ்வாறு தீர்வு காண்பது அப்படிங்கறத பத்தி படிச்சிருக்கிறதுனால x² + x - 12 = 0 என்ற சமன்பாட்டினுடைய வரைபடம் வரையப்போம். இந்த சமன்பாட்டினுடைய வரைபடம் வரைவதற்கு முன்பதாக இந்த சமன்பாட்டினுடைய தீர்வு எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் 9ஆம் வகுப்பிலேயே தெளிவாக கற்றிருக்கிறோம். அந்த தீர்வை கண்டுபிடிக்கக்கூடிய முறையை பார்க்கும் பொழுது கடைசியில் இருக்கக்கூடிய கெழு வந்து -12 மாறிலி, x-னுடைய கெழு வந்து +1 இருந்தா எந்த இரண்டு எண்கள் தீர்வுகளாக அமையும் என்பதை நாம் அறிவோம். +4 -3 எடுத்துக்கொள்ளலாம்.
4ஐயும் -3 பெருக்குனா -12. 4ல 3 போச்சுன்னா மீதி இருக்கிறது +1. இது காரணிகள். தீர்வு என்று வரும்பொழுது இதனுடைய ஆப்போசிட் நம்பர் -4ம் +3 தீர்வுகளாக கிடைக்கும் என்பது நாம் அறிவோம். காரணம் என்ன? x + 4 into x - 3 is equal to 0. Therefore x is equal to -4, +3 அப்படின்னு நம்ம 9th படிச்சிருக்கோம். ஏன் இதை நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா, இங்க வரக்கூடிய நம்பரை விட ஒரு நம்பர் கூடுதலா நம்ம கிராஃப்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரவளையத்தினுடைய தன்மையை நாம் தெளிவாக காண முடியும். எனவே நான் என்ன செய்யறேன் அப்படின்னாக்க, -4 அப்படிங்கிறது இருக்கிறதுனால -5 இருந்து மதிப்புகளை எடுக்கிறேன். நல்லா கவனிங்க, -4 தீர்வு வர்றதுனால -5 என எடுக்கிறேன். -5 x க்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா x² என்பது 25 -5 into -5. x க்கு அதே மதிப்பை தான் பிரதியிடுறோம், -5. இது கான்ஸ்டன்ட் -12. இதை சுருக்கணும். இரண்டு எண்கள் மைனஸ்ல இருக்கிறதுனால -12ஐயும் -5ஐயும் கூட்டுனா -17. 25ல 17 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 8. x க்கு -4ன்னு கொடுக்கிறேன். x க்கு -4னா x² 16. x க்கு பதிலா -4 கொடுக்கிறேன். இங்க -12 வருது. -4ஐயும் -12ஐயும் கூட்டுனா -16. -16 + 16 0ன்னு கிடைக்குது. இங்க 0ன்னு கிடைக்கும் போது நம்மளுக்கு வந்து கான்ஃபிடென்ட் கிடைக்கணும், நம்ம செஞ்சுட்டு வர்ற கணக்கு ரைட்டா வருது அப்படின்னு சொல்லி -3 கொடுக்கிறோம். x² என்பது 9, x க்கு பதிலா -3 -12 கான்ஸ்டன்ட். -3ஐயும் -12ஐயும் கூட்டினா -15. 9 -15 பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். அப்ப நம்மளுக்கு -6ன்னு கிடைக்குது. இந்த இடத்துல தவறு செஞ்சிடக்கூடாது. -12ஐயும் -3ஐயும் கூட்டினா -15. -15 9. இது பெரிய நம்பர், இது சின்ன நம்பர். கழிச்சு பெரிய நம்பருடைய குறியை போட வேண்டும். x க்கு -2ன்னு கொடுக்கிறேன். x² 4, x என்பது -2, இது கான்ஸ்டன்ட் -12. 12ஐயும் 2ஐயும் கூட்டினா -14. -14ல 4 போச்சுன்னா மீதி இருக்கிறது -10. x க்கு -1ன்னு கொடுக்கிறோம். x² 1, x என்பது -1, இது -12. +1 -1 கேன்சல் ஆயிருது, மீதி இருக்கிறது -12. x க்கு 0ன்னு கொடுக்கிறோம். x² என்பது 0, x க்கு 0, கான்ஸ்டன்ட் -12, இதுவும் -12ன்னு கிடைக்குது. x க்கு 1ன்னு கொடுக்கிறோம். x² 1, x க்கு பதிலா +1, இது -12. 1 1 2, 12ல 2 போச்சுன்னா மீதி இருக்கிறது -10. x க்கு 2ன்னு கொடுக்கிறோம். x² 4, xங்கிறது 2, இது -12. 4 2 6, 12ல 6 போச்சுன்னா மீதி இருக்கிறது -6. x க்கு வந்து 3ன்னு கொடுக்கிறோம். x க்கு +3ன்னு கொடுக்கிறோம். x² என்பது 9, xங்கிறது +3, இது -12. 9 3 12, 12ல 12 போச்சுன்னா மீதி இருக்கிறது 0. சோ +3க்கு 0 கிடைக்கணும். x க்கு 4ன்னு கொடுக்கிறோம். x க்கு 4ன்னு கொடுக்கும்போது x² 16, இது +4, இது -12. 16 4 20, 20ல 12 போச்சுன்னா மீதி இருக்கக்கூடியது 8. இவ்வாறாக -5லிருந்து +4 வரைக்கும் நான் மதிப்பு கொடுத்திருக்கிறேன். கவர்மெண்ட் பிரகாரம், கவர்மெண்ட் ஆன்சர் ஷீட் பிரகாரம் குறைந்தபட்சம் 7 அளவுகள் இருந்தால் போதுமானது. ஆனா நம்ம இங்க 7 அளவு கொடுத்தோம்னா வரைபடம் ஒரு பக்கம் தொக்கிக்கிட்டு நிற்கும். அப்ப தீர்வு வந்து நம்மளால சரியா கண்டுபிடிக்க முடியாது. இது ஏற்கனவே நம்ம 9th படிச்சிருக்கிறதுனால அந்த முறையை பயன்படுத்தி -5லிருந்து +4 வரைக்கும் நான் குறிச்சிருக்கிறேன். இப்ப குறிக்கக்கூடிய புள்ளிகள் நம்மளுக்கு எழுத தெரியும். அந்த புள்ளிகளை எவ்வாறு நாம் வரைபடத்தில் குறிப்பது என்பதை காண்போம். வரைபடத்தில் புள்ளிகளை குறிக்கும் பொழுது வரிசை சோடியில் உள்ள முதல் எண்ணை x அச்சிலும்
இரண்டாவது எண்ணை y அச்சிலும் குறிக்க வேண்டும். இப்போ நம்ம கிராஃப் போட்டிருக்கிறோம். x அச்சு, x டேஷ் அச்சு, நம்மளுக்கு தேவையான -5 வரைக்கும் போடணும். +4 வரைக்கும் இருக்கிறதுனால நான் 5 வரைக்கும் போட்டிருக்கிறேன். y அச்சுல அளவு பார்த்தோம்னா 8, 0, 6, -10, -12 வரைக்கும் இருக்கிறதுனால நான் y அச்சுல வந்து 2 அலகுகளாக நான் எடுத்திருக்கிறேன். 2, 4, 6, 8, 10, 12 எனவும் -2, -4, -6, -8. ஏற்கனவே சொன்ன மாதிரி y அச்சுல என்ன எடுக்கிறோமோ அதை தான் y டேஷ் அச்சுலையும் எடுக்கணும். இப்போ புள்ளிகளை குறிப்பது எவ்வாறு என்பதை பார்ப்போம். x அச்சுல -5, y அச்சுல 8. ஸ்கேலை வச்சு நேரா கனெக்ட் பண்ணி கொண்டு வாங்க. -5, 8 எழுத வேண்டும். -5, 8. இரண்டாவது -4, 0. -4, 0 என்பது x டேஷ் அச்சில் இருக்கக்கூடிய புள்ளி. இது -4, 0. -3, -6. -3க்கு நேரா -6. இந்த இடத்துல வந்து -3, -6 அப்படின்னு குறிக்கிறோம். -2, 10. -2க்கு நேரா -10. இது -2, -10. -1, -12. -1 இங்க இருக்குது, -12 இந்த இடத்துல இருக்குது. -1, -12. again 0, -12. 0 என்பது x அச்சு, -12 என்பது y அச்சு. எனவே y அச்சின் மீது குறிக்கணும் 0, -12. 1, -10. x அச்சுல +1, இங்க -10. 1, 10. 1, -10. again 2, -6. x அச்சு 2, y அச்சுல -6. 2, -6. 3, 0. 3 என்பது x அச்சிலும் 0 என்பது y அச்சில இருக்கிறதுனால இந்த புள்ளியானது 3, 0 அப்படின்னு குறிக்கிறோம். 4, 8. x அச்சில 4, y அச்சில 8. 4, 8. இவ்வாறு நம்ம புள்ளிகளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணணும். மேலே கொடுக்கப்பட்ட புள்ளிகளை எல்லா புள்ளிகளையும் குறிச்சிருக்கிறோம். குறிச்சு ஒவ்வொரு புள்ளியையும் நம்ம இணைச்சிருக்கிறோம். இணைக்கும் பொழுது கையால கரெக்டா இணைச்சுக்கிட்டு வரணும். பரவளையம் கிடைக்கணும். வி ஷேப் கிடைச்சிடக்கூடாது. பரவளையம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப இது முடிச்ச கையோட இதனுடைய அளவு திட்டத்தை நம்ம எழுதணும். x அச்சுல அளவு நம்ம எப்படி எடுத்திருக்கிறோம்? x அச்சு 1 சென்டிமீட்டர் is equal to 1 அலகு. x அச்சு 1 சென்டிமீட்டர் is equal to 1 அலகு. y அச்சு 1 சென்டிமீட்டர் is equal to 2, 4, 6 ரெட்டப்படையில் எடுத்திருக்கிறதுனால 2 அலகுகள் அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். y அச்சு 1 சென்டிமீட்டர் is equal to 2 அலகுகள். இப்போ வரைஞ்சு முடிச்சாச்சு. கேள்வி என்ன கேட்டிருக்கிறாங்க? இருபடி சமன்பாட்டின் மூலங்களை ஆராய்க. அப்ப ஆராயும் பொழுது x அச்சை, இதான் நம்ம x அச்சுன்னு சொல்றோம், பரவளையமானது 2 வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. பரவளையமானது 2 வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுகிறது. இப்ப கிராஃப் வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தீர்வுன்னு போட்டு எழுதணும். x அச்சை கொடுக்கப்பட்ட பரவளையமானது 2 வெவ்வேறு புள்ளிகளில் வெட்டுவதால் இதனுடைய தீர்வு எப்படி இருக்குது? மெய்யெண்களாகவும் மற்றும் சமமற்றவையாகவும் இருக்கிறது. 2 தீர்வுகள் உண்டு. -4 +3 என 2 தீர்வுகள் உண்டு. 2 தீர்வுகளுமே மெய்யெண்கள் மற்றும் சமமற்றவை என எழுத வேண்டும். தீர்வு எழுதலனா 1 மார்க் போயிடும். அளவு திட்டம் எழுதலனாலும் 1 மார்க் போயிடும். இதை நினைவில் கொண்டு மாணவர்கள் அழகாக இந்த கிராஃபை வரைஞ்சு முழு மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். மாணவர்களே, இந்த வகுப்பில் பரவளையம் வரைவது எப்படி என்பதும் இருபடி சமன்பாட்டின் தீர்வுகளின் தன்மை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் தெளிவாக பார்த்திருக்கிறோம். இது எல்லாருக்கும் புரியும் என நம்புகிறேன். மீண்டும் அடுத்த பாடவேளையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.